வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம மகர ராசி என்பர்களுக்கு மே மாத பலன்களை பற்றி பார்க்க போறோம். மகர ராசி என்பர்களுக்கு மே மாதம் டாரட் பிரசனம் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். மகர ராசி என்பர்கள் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு குணத்தை உடையவர்கள். எந்த இடத்துலையும் போய் ரொம்ப அரகண்டா பேசுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா யார் என்ன சொன்னாலும் சரி சரின்னு அமைதியாக வர்றது, எந்த விதத்துலையும் ஒரு ரொம்ப சத்தமான ஒரு வாய்ப்பேச்சே இந்த மகர ராசி என்பர்களுக்கு வராது. எந்த இடத்துலையும் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தமாக பேசுறது, ரொம்ப அதிகாரத்தன்மையோட பேசுறது, இதெல்லாம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் மகர ராசி என்பர்கள் உங்களுடைய தெய்வத்தை, அதாவது உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தினுடைய பேரை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இந்த டாரட் பிரசன்னம் பார்த்திங்கன்னா முழுமையாக அந்த தெய்வ சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த பலன்களை நம்ம சொல்ல முடியும். இந்த தெய்வ சக்தியின் மூலமாக இந்த டாரட் பிரசன்னம் சொல்லும்போது இந்த மாதத்தில், இந்த மே மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படியே நடக்கும். என்ன நம்ம இங்கே சொல்கிறோமோ அதுதான் உங்களுக்கு இந்த மாதம் நடக்க போகுது. ஏன்னா பிரசன்னம்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுது என்ன நடக்காது அப்படின்றது சொல்கிறது தான் பிரசன்னம். கிரகங்களின் நிலைக்கு அப்பாற்பட்டு கூறுவது தான் இந்த பிரசன்னம். இந்த டாரட் பிரசன்னம்ன்றது இந்த கார்டில் இருக்கக்கூடிய சித்திரத்தின் மூலமாக நம்ம ஒரு பலன்களை சொல்கிறோம். அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் அந்த தெய்வத்தினுடைய பேரை பதிவு செய்யுங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வரும். ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வாய்ப்புகள் இருந்தும் அதை செய்ய முடியாமல் அதை தவிச்சிட்ருக்கிறீங்க. அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மே மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரியே நிறைய வாய்ப்புகளை கையில் வச்சுருக்கிறீங்க. அந்த வாய்ப்புகளை நம்மளால் பயன்படுத்த முடியுமா அப்படின்றது அந்த ஒரு கேள்வி இருக்குது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு கூட்டாளியாக சேர்ந்து நீங்கள் பயணிக்கும் போது, ஒரு தொழில் செய்கிறீங்க, உங்களுக்கு நிறைய ஒரு இது இருக்குது, ஐடியாஸ் இருக்குது. அந்த ஐடியாஸை இன்வென்ட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சிட்டு உங்களால் செய்ய முடியாதுன்னு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு கூட்டாளியாக பலத்தோடு சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகள் மிகவும் வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. ஏற்கனவே கூட்டாளியாக நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தோம், ஆனால் அதில் நிறைய ஏமாற்றம் அடைஞ்சிட்டோம் அப்படின்றவங்க நீங்கள் இந்த காலகட்டத்தில் சில விஷயங்களோட சேர்ந்து செய்யணும். அதாவது ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. நம்ம இதெல்லாம் செஞ்சால் நமக்கு நல்லா நடக்கும் அப்படின்ற அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையோடு செய்யுங்க. உங்களுடைய எண்ணங்களை நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மகர ராசி என்பர்கள் கண்டிப்பாக அந்த கூட்டாளியாக சேர்த்து செய்யக்கூடிய ஒரு தொழிலாகப்பட்டது ஒரு நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து இந்த மகர ராசி என்பர்கள் நண்பர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா அந்த நண்பர்களாக இருக்கக்கூடியவர்கள் நல்ல வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு புதுசாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நம்ம நண்பர்கள் எல்லாரும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாஸ்லாம் வரும். அது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்கள் வாழ்க்கையில் நிறைய இழப்புகள் இருக்குது. அந்த இழப்புகள் எல்லாமே ஈடுகட்ட முடியுமா, நாங்கள் திரும்ப பெற முடியுமா அப்படின்ற ஒரு விஷயம்லாம் இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஜெயிச்சு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் இழந்த இழப்புகள் எல்லாத்தையுமே மீண்டு பெறக்கூடிய ஒரு தருணம். அதாவது ஒரு வீடு இது வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அதை ஏலத்துக்கு விட்டுருப்பீங்க. ஒரு கடனுக்காக அந்த வீட்டை அடமானம் வச்சுருப்பீங்க. அந்த அடமானத்துக்கு உண்டான ஒரு அமௌண்ட்டை கூட பெரட்ட முடியாமல் நீங்கள் திணறிட்டு இருப்பீங்க. அதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அந்த அடமானத்தில் இருக்கக்கூடிய வீட்டை திருப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை ஒரு நகையை வச்சிருக்கிறீங்க அடமானத்துக்கு, நமக்கு அவசர ஆத்திரத்துக்கு அதை எடுக்க முடியாமல் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த நகையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் அந்த குழந்தைகள் ரொம்ப துன்பப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சூழ்நிலைக்காக, இதுக்கு தான் அதுக்கு தான் இல்லை, நம்மளுக்கே அவங்கள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக
கஷ்டமாக இருக்கும். ஏன் எந்த விதமான காரணமும் இல்லாமல் நம்ம அந்த வாழ்க்கையில் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு பேர்டனும் கொடுத்ததில்லை. ஆனாலும் அந்த குழந்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே இருப்பாங்க. அந்த மாதிரியான எதிர் சக்திகள் எல்லாமே அழியக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த மே மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. உங்களுக்கு உண்டான தோஷங்கள் எல்லாமே விலகக்கூடிய ஒரு மாதம். திருஷ்டி தோஷங்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு எதிரிகளின் தொந்தரவுகள். சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க, உங்களை எங்கேயாவது தேவையில்லாமல் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சலாம் சில தேவையில்லாத ஒரு நண்பர்கள் கூட்டம், உறவுகள் கூட்டம் தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வருவாங்க. அந்த வேலைன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக சில வேலைகளை செய்கிறது, ஏவல் செய்கிறது, பில்லி சூனியம், இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்கிறது. அது எல்லாமே உங்களுக்கு பலிக்கவே பலிக்காது இந்த மாதம். அப்படிப்பட்ட எதிரிகள் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க என்னன்னாலும் செய்யட்டும், அமைதியாக இருங்க. அந்த அமைதியே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உச்சக்கட்ட ஒரு வளர்ச்சிக்கு எடுத்து போகக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. இந்த மே மாதத்தில் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அதீதமான ஒரு வளர்ச்சி, எதிர்பாராத வளர்ச்சி ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்குது. அந்த எதிர்பாராத வளர்ச்சியின் மூலமாக வாழ்க்கை தரத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய ஒரு தருணம். சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு 10 வருஷமாக ஒரே இடத்துல வேலை செஞ்சிட்ருப்பீங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த வேலையை விட்டுறணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும். அந்த எண்ணத்தில் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்துலேருந்து அங்கே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மதிப்பு, அங்கீகாரம், ஒரு திறமைக்கு உண்டான ஒரு வருமானம், இது எல்லாமே கிடைக்கக்கூடிய அப்படியே மாறிடும். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் அதீதமான ஒரு வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. திருமண முயற்சிகளில் நல்ல ஒரு வரவேற்புகள், நீங்கள் போய் பொண்ணு பார்க்க போகிறீங்க, மாப்பிள்ளை பார்க்க போறீங்க அப்படின்னா உடனே அந்த வரன்கள் முடியக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும், உங்களை எப்படி அவங்களுக்கு பிடிச்சதுன்னு தெரியாது, ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எப்படியும் உங்களை பிடிச்சி ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, எந்த விதமான ஒரு கொஸ்டின்ஸுமே அரைஸ் பண்ணாமல் அப்படியே உங்களை உடனே ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த திருமண முயற்சிகளில் அதீதமான ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். கடந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு திருமண வரன் பார்க்க போகிறீங்க அப்படின்னா அங்கே தேவையில்லாத அசிங்கத்தை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைம். உங்களுக்கு வீடு இருக்கா, வாகனம் இருக்கா, நீங்கள் உங்கள் அம்மா கூட தான் இருப்பீங்களா, அப்பா கூட தான் இருப்பீங்களா, இல்லை எங்களுடைய அம்மா அப்பாவையும் நான் பார்த்துக்கணும், நான் மருமகளாக வீட்டுக்கு வரமாட்டேன், நீங்கள் தான் மாப்பிள்ளையாக மருமகனாக எங்கள் வீட்டுக்கு வரணும், இப்படிலாம் 1008 கண்டிஷன் போட்டு உங்களுக்கு மகர ராசி என்பர்களுக்கு நீங்கள் அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க. இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த திருமண முயற்சிகளை அப்படியே உல்டாவாக நடக்கும் எல்லாமே. இந்த மாதிரியான ஒரு வரவேற்பும் இந்த மாதிரியான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தருணமும் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதத்தில் இருக்க போது. திருமண முயற்சிகளில் நீங்கள் உறவினர்களை கூட்டிட்டு போகக்கூடாது. மகர ராசி என்பர்கள் நீங்கள் உறவினர்களோடு சேர்ந்து போனீங்கன்னா அங்கே தடைகள் மிக அதிகமாக வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு. நீங்கள் மட்டும் போய் உங்களுடைய பெற்றோர்களோடு சேர்ந்து போய் நீங்கள் திருமண முயற்சிகளில் ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பாக அதில் நிறைய மாற்றங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். காதல் திருமணங்களாக இருந்தாங்க அப்படின்னா இந்த மே மாதத்தில் பெற்றோர்களின் ஆசீர்வாதம், பெற்றோர்களின் ஒப்புதல்ன்றது ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மே மாதம். இந்த காதல் திருமணத்திற்கு உண்டான ஒரு கிரீன் சிக்னல் எல்லாமே இந்த மாதத்தில் கிடைச்சிரும் மகர ராசி என்பர்களுக்கு. மகர ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைத்தது எல்லாத்துக்கும் அளவுக்கு அதிகமாக சில மகிழ்ச்சிகரமான ஒரு செயல்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது. நீங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவையான ஒரு கேள்விகள் இருக்கும், சில கேள்விகள்லாம் இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா மகர ராசி என்பர்கள் நான் புதிதாக ஒரு தொழில் தொடங்கலான்னு முயற்சி பண்ணுறேன், ஒரு சின்னதாக ஒரு கிராசரி ஷாப் வைக்கலான்னு ஆசைப்படுறேன், ஒரு சின்னதாக ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கலான்னு ஆசைப்படுறேன். இந்த மாதிரியான ஒரு கேள்விகள் இருக்கும். எனக்கு முழுமையாக என்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டாம், எனக்கு இந்த கேள்விகளுக்கு மட்டும் ஒரு விடை கிடைச்சா போகிறோம் அப்படின்றவங்கெல்லாம் இருப்பாங்க நிறைய பேர்.
அவங்க எல்லாருமே இந்த டாரட் பிரசன்னம் மூலமாக மிக சுலபமாக உங்களுடைய தீர்வுகளை காண முடியும். அதை பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், உங்களுடைய புதிதாக பிறந்த குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் கன்சல்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தேவையான தகவல்கள் வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.